வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷான் ராஜ். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். கடற்படை புலனாய்வு பிரிவின் 3 முன்னாள் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட ரவிராஜ் படுகொலை வழக்கின் பிரதிவாதிகளுக்கு விடுதலை. உத்தேச அரசியலமைப்பு தொடர்பில் மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக்க தேரர்கள் பிரதமருக்கு கடிதம் கையளிப்பு. மொழிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மத்திய வங்கியின் நிதிச்சபையினால் போலீசாருக்கு முறைப்பாடு. நத்தாரை வரவேற்க நாடு முழுவதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த கடற்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரதிவாதிகள் 5 குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் பிரதம நீதிபதி மணிலால் வைத்தியதிலக அதிகாலை 12:15 அளவில் இந்த தீர்ப்பை அறிவித்தார். 2006 நவம்பர் மாதம் 10ஆம் திகதி நாரகன்பட்டி மாதா வீதியில் நடராஜா ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்டார். 2006 ஜூலை மாதம் 21ஆம் திகதி கடற்படை உத்தியோகத்தர்கள் 3 உள்ளிட்ட 6 பேர் மீது சட்டமாதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2016 நவம்பர் மாதம் 22ஆம் திகதி ஜூரிகள் சபை முன்னிலையில் வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தரான போலீஸ் சார்ஜன் லக்ஷ்மண் லோகுவெல்ல ஆகியோரின் படுகொலை தொடர்பில் 6 பேருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்திவிராஜ் மனம்பேரி என்பவர் நிபந்தனையுடனான மன்னிப்பின் கீழ் அரசு சாட்சியாளராக மாறினார். பிருத்திவிராஜ் இந்த வழக்கின் ஒரே சாட்சியாளர் என்பதுடன் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகளின் வாதங்களினால் அவரது சாட்சியங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முறியடிக்கப்பட்டன. பட்டதாரிகள் மற்றும் அரசு சிரேஷ்ட அதிகாரிகளை கொண்ட 7 பேர் அடங்கிய விசேட ஜூரி சபை முன்னிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இடம்பெற்றது. வழக்கொன்றின் இறுதி நாளில் சாட்சி விசாரணைக்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்ட வழக்காக ரவிராஜ் படுகொலை வழக்கு வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. அத்துடன் நேற்றிரவு 10:45க்கு ஆரம்பிக்கப்பட்ட சாட்சி விசாரணை நள்ளிரவே நிறைவு பெற்றது. 6 பேருக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கின் முதலாவது பிரதிவாதி ஏற்கனவே உயிரிழந்ததாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் நேற்றிரவு 11:45 அளவில் வழக்கின் 3 பிரதிவாதிகளையும் குற்றமற்றவர்கள் என ஜூரி சபை அறிவித்துள்ளது. நீதிமன்றத்தை புறக்கணித்து வந்த ஏனைய 2 பிரதிவாதிகள் தொடர்பான தீர்மானத்தை கொழும்பு மேல் நீதிமன்ற பிரதம நீதிபதி மணிலால் வைத்தியதிலக ஜூரிகள் சபையிடம் வினவினார். இதனை அடுத்து மீண்டும் கூடிய ஜூரிகள் சபை கலந்துரையாடியதன் பின்னர் நள்ளிரவு 12:15 அளவில் ரவிராஜ் படுகொலை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 5 பிரதிவாதிகளையும் குற்றமற்றவர்கள் என தமது தீர்மானத்தை அறிவித்தனர். ஜூரிகள் சபையின் இந்த தீர்மானத்தின் பின்னர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் படுகொலை வழக்கின் 5 பிரதிவாதிகளையும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்து விடுதலை செய்வதாக கொழும்பு மேல் நீதிமன்ற பிரதம நீதிபதி மணிலால் வைத்தியதிலக தீர்ப்பை அறிவித்தார். வழக்கொன்றின் தீர்ப்பை நள்ளிரவின் பின்னர் வழங்கிய முதலாவது சந்தர்ப்பமாக இது அமைந்துள்ளதுடன் இதற்கு முன்னர் 1985ஆம் ஆண்டிலும் இதுபோன்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது. சுமார் 2 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தினால் நீதி நிலைநாட்டப்பட்டது. இந்த தீர்ப்பு 3 மாத்திரமின்றி ஒட்டுமொத்த ராணுவத்தினருக்கும் கிடைத்த வெற்றியாகும் என நான் கருதுகின்றேன். இந்த குற்றச்சாட்டு 3 மேற்பட்ட பாதிப்பு என்பதை விட கடற்படை தரப்பிற்கு ஏற்பட்ட அபகீர்த்தியாகும். அதிலிருந்து விடுதலை கிடைத்தமை தொடர்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். யாழ்ப்பாணம் தென்மராட்சி சாவகச்சேரியை பிறப்பிடமாக கொண்ட நடராஜா ரவிராஜ் சாவகச்சேரி ட்ரிபர் கல்லூரி மற்றும் யாழ் பரியோவான் கல்லூரிகளில் கல்வி கற்றார். 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் 1987ஆம் ஆண்டு இலங்கையின் உயர் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக பதிவு செய்தார். ரவிராஜ் சட்டத்தரணியாக இருந்து அரசியலுக்குள் பிரவேசித்தார். 1987ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்த ரவிராஜ் 1990ஆம் ஆண்டு அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினரானார். 1997ஆம் ஆண்டு யாழ் மாநகர சபை பிரதி முதல்வராகவும் 1998இல் யாழ் மாநகர சபை முதல்வராகவும் தெரிவானார். 2001 மற்றும் 2004ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தென்மராட்சி பகுதியில் போட்டியிட்டு 2 முறையும் வெற்றி பெற்றார். 2006 நவம்பர் 10ஆம் திகதி காலை 8:45 அளவில் 2006 நவம்பர் 10ஆம் திகதி காலை 8:45 அளவில் கொழும்பு நாரகன்பட்டி மாதா வீதியில் அடையாளம் தெரியாதோர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ரவிராஜ் சிகிச்சை பலனின்றி முற்பகல் 9:20 அளவில் உயிரிழந்தார். தமிழ் பேசுகின்ற ஒரு காரணத்துக்காக
எங்கள் மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றமை இன்று பட்டபட்சமாக தெரிகின்றது. அவை இந்த ஒரு சூழ்நிலையிலே இன்று தமிழ் பேசும் மக்களுக்கிடையிலே மிகவும் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஒன்று ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் சொன்னது போல நடந்து கொண்டிருக்கின்றது. அவை இந்த சூழ்நிலையிலே நாங்கள் மீண்டும் அந்த ஒற்றுமையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். வடகிழக்கு இணைந்த தங்களுடைய தாயகத்திலே அவருடைய தனித்துவத்தை நாங்கள் பேணி பாதுகாக்கின்ற விதத்திலே அவருடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு விதத்திலே ஒரு தீர்வினை நாங்கள் பெற்று அந்த அடிப்படையிலே வடகிழக்கு தாயகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். நாங்கள் எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அந்த தனித்துவத்தை நாங்கள் அடைய முடியும். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள துயிலும் இல்லங்கள் அமைந்துள்ள பகுதிகளை புனித பூமிகளாக பெயரிட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர்கள் தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. வெகு விரைவில் பல மாற்றங்களை எதிர்நோக்கியுள்ளோம். அரசியல் ரீதியாக அரசியல் யாப்பொன்று புதிதாக தர அல்லது திருத்திய யாப்பொன்று நமக்கு கிடைக்குமா என்பதில் சற்று மயக்க நிலை காணப்படுகின்றது. மத்திய மாகாண அலுவலர்கள் உறவுகளில் முன்னேற்றம் காணப்படும் என்று நம்புகின்றேன். எமது நிலங்கள் சூறையாடப்பட்டு வருகின்றன. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ராணுவத்தினர் பாரிய காணிகளை வனங்களில் கையேற்றி இருப்பதால் எமது வனங்கள் பாதிப்படைந்து வருகின்றன. வனங்களின் நடுவில் பல இடங்களில் காடு அளிக்கப்பட்டுள்ளதாக கூகுள் படங்கள் காட்டுகின்றன. எமது வளங்கள் பல தெற்குக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. துயிலும் இல்லங்கள் அமைந்திருக்கின்ற இடங்கள் புனித பூமியாக அறிவிக்கப்பட்டு தங்களுடைய குழந்தைகளுக்கு, தங்களுடைய சகோதரர்களுக்கு, தங்களுடைய கணவன்மார்களுக்கு தாங்கள் சென்று அந்த இடத்திலே ஒரு வணக்கங்களை மேற்கொள்வதற்கான ஒரு ஒழுங்குகளை இந்த சபையிலே ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட வேண்டும். புனித பூமியாக நாங்கள் அறிவிக்கப்படுகின்ற அந்த துயிலும் இல்லங்களுடைய பராமரிப்பு பொறுப்புகளை அந்தந்த பிரதேச சபைகளிடம் கையளிக்க வேண்டும் என்றும் நான் இந்த சபையிலே இந்த விடயத்தினை நான் ஒரு தீர்மானத்துக்காக கொண்டு வருகின்றேன். தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு நான் அந்த தீர்மானத்தை வழிமொழிகின்றேன். காணியங்கட பொறுப்புல தந்தா 70 ஆர்டினன்ஸ் படி அதை பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நான் செய்வேன். எப்படி காணி உரிமையாக பிரதேச செயலாளர் வடமாகாண சபை உறுப்பினர் NK சிவாஜிலிங்கம் யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். மூதூரிலே பெண்கள், குழந்தைகள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்ட விடயத்திலே 8 ராணுவ வீரர்களுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டு 2 பேர் மரணமடைந்ததை தொடர்ந்து 6 பேர் மீதான விசாரணை நடைபெற்று பலர் அந்த அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு சென்று விசாரணையை துணிகரமாக அவர்கள் விசாரணையிலே சாட்சியம் அளித்து அடையாள அணிவகுப்பிலே அவர்களை காட்டி பெயர்களை சொல்லி வாக்களித்தும் சிங்களம் பேசும் ஜோரர்கள் அவர்களை விடுதலை செய்திருந்தார்கள். இப்பொழுது அமரர் ரவிராஜினுடைய கொலையிலும் நீதிமன்ற தீர்ப்பிலும் இவ்வாறு அமைந்திருக்கிறது. இலங்கை நீதித்துறையில் இருந்து எங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கப் போவதில்லை என்ற செய்தியை அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொன்னதன் பின்னர் நீங்கள் அடிமைகள், நாங்கள் அறிகின்ற எலும்பு துண்டுகளை நீங்கள் கவ்விக்கொள்ளுங்கள், எதையும் அதற்கு மேலதிகமாக எதையும் கேட்க வேண்டாம் என்று. ஆகவே அமரர் ரவிராஜ் அவர்களுக்கு அந்த அவருடைய படுகொலை இழைக்கப்பட்ட அந்த கொடுமை, அந்த அநீதி, அதுக்கான தீர்வு இன்றைக்கு காணப்படவில்லை. எந்த ஒரு குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிக்க தவறிவிட்டீர்கள். நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆசி வேண்டி விசேட பூஜை நிகழ்வுகள் புலனறுவை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றன. இயற்கை ஆசீர்வதித்தால் மழை பொழிந்து நாடு செழிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நடைபெற்ற பூஜை நிகழ்வில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். இதனையொட்டி பராக்கிரம சமுத்திரத்தின் DS சேனநாயக்க உருவச்சிலைக்கு அருகில் 50 பிக்குகளின் பங்கு பற்றுதலுடன் இன்றிரவு மழை வேண்டி பிரித்தோதும் நிகழ்வும் இடம்பெறுகின்றது. இதேவேளை கிறிஸ்தவ மக்களுக்காக விசேட நத்தார் வைபவம் ஒன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதன்போது பேராயர் பேரறிஞர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகிய பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாநாயக்கர தேரர்களை இன்று சந்தித்து ஆசி பெற்றார். மகாநாயக்க தேரர்களின் கையொப்பங்களுடன் கூடிய 2 விசேட கடிதங்கள் இதன்போது பிரதமரிடம் கையளிக்கப்பட்டன.
கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று முற்பகல் விஜயம் செய்த பிரதமர் வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் பின்னர் அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்கர் வரக்காகுட ஸ்ரீ பஞ்ஞானந்த ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். இதன்போது அஸ்கிரி மகாநாயக்க தேரரின் கையொப்பத்துடன் பிரதமரிடம் கையளிக்கப்பட்ட கடிதத்தில் 5 முக்கிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. உத்தேச அரசியலமைப்பில் இலங்கை ஒற்றையாட்சி நாடாக காணப்பட வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாகாண சபை அதிகாரங்கள் மற்றும் சட்டங்கள் உருவாக்கப்படும் போது மாகாண சபையின் நிறைவேற்று அதிகாரம் மத்திய அரசின் நிறைவேற்று அதிகாரத்தின் கீழ் காணப்பட வேண்டும். நடைமுறையில் உள்ள நீதி கட்டமைப்புக்கு புறம்பாக வேறு நீதிமன்றமோ அரசியல் அமைப்பு ரீதியான நீதிமன்றமோ ஸ்தாபிக்கப்படக்கூடாது எனவும் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் மற்றும் தேசிய கொள்கைகளை தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்க வேண்டும் எனவும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரரின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பிரச்சினைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் சிங்கள மொழியை மூலாதாரமாக கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற காரணங்களை அரசாங்கத்தின் முக்கிய கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என மகாநாயக்க தேரர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகளில் எமது மகாவிகாரையின் கருத்துக்களையும் உள்வாங்கி கலந்துரையாடிய பின்னர் செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக எமக்கு வாக்குறுதி அளித்தார். இதன் பின்னர் பிரதமர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றார். இதன்போது விசேட கோரிக்கைகள் சிலவற்றை உள்ளடக்கிய கடிதம் ஒன்றும் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது. புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாடு அல்லது அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அல்லது வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கான விசேட அதிகாரங்களை வழங்குவது தொடர்பான விடயங்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இனவாத மதவாத கட்சி பேதம் போன்ற குறுகிய கொள்கைகளுக்குள் சிறைப்பட்டு தற்போதைய சவால்களை வெற்றி கொள்ள முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வதுடன் நாட்டின் ஒருமைப்பாட்டை முன்னெடுத்து செல்லும் வகையில் தேசிய மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்கள் இருப்பின் அவற்றை அனுமதிக்க முடியாது என மகாநாயக்க தேரர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். சரணாலயங்களில் குடியேற்றங்களை அமைக்கும் செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ள மகாநாயக்க தேரர் வடக்கு கிழக்கில் விகாரங்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். මල්වත්ත මහානායක ස්වාමීන් වහන්සේ මුණ ගැහුණා. ඊට දස්ගිරි ස්වාමීන් වහන්සේ මුණ ගැහුණා නායක ස්වාමීන් වහන්සේ. විශේෂ හේතුවක් නිසාද සර්? இல்லை, வளமையாக சந்திக்கும் செயற்பாடுதான். விசேட காரணங்கள் இல்லை. பிரதமர் மகாநாயக்க தேரரை சந்திக்க வேண்டும் அல்லவா? வரும்போது கடிதங்களையே கையளிப்பார்கள். பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். මහානායක ස්වාමීන් වහන්සේ මට කිව්වේ බුද්ධං සරණං ගච්ඡාමි ධම්මං සරණං ගච්ඡාමි සංඝං සරණං ගච්ඡාමි. முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மத்திய வங்கி நிதிச்சபை முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது. இந்த முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நாளாந்தம் ஆலோசனைகளை வழங்கியதாக சட்டமா அதிபர் ஜெயந்த ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். இதன் பிரகாரம் தண்டனை சட்ட கோவையின் கீழ் இந்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய முறை குறித்தும் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டியவர்கள் தொடர்பாகவும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணையின் பின்னர் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க முடியும் என சட்டமா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவியுள்ள அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக தம்மிடமுள்ள நெல் கையிருப்பை சகல மாவட்டங்களுக்கும் பகிரப்படும் வகையில் அரிசி ஆலை உரிமையாளர்கள் விநியோகிப்பதாக நெற்சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான உரிமையாளர்களுக்கும் 500 மெட்ரிக் டன் அல்லது அதனை விட குறைந்த அளவுகளில் அரிசியை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் MP திசாநாயக குறிப்பிட்டார். எனினும் இது நடைமுறை ரீதியில் சாத்தியமான செயற்பாடல்ல என சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நெற்சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் கூறுவது போன்று நெல்லை சந்தைக்கு கொண்டு வந்து அரிசியாக மாற்றி நுகர்வோரை சென்றடையாது என்பது கவலைக்குரிய விடயமாகும். இடைத்தரகர்கள் ஊடாக சந்தைக்கு கொண்டு செல்லும் போது எதிர்பார்ப்பது போன்ற அரிசி விலை உயர்வுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ள முடியாது. தற்போது 15 லட்சம் மெட்ரிக் டன்னை விட அதிக நெல் கையிருப்பில் நாட்டில் உள்ளது. அவை சந்தைக்கு வரமாட்டாது. எங்கு அரசாங்கத்திடம் உள்ள 2 மெட்ரிக் டன் கையிருப்பு தொடர்பில் சமூக புள்ளி விவரவியல் குறித்த சபையின் தலைவர் கூறுகின்றார். 2 மெட்ரிக் டன்னும் அவர்களின் கரங்களுக்கு சென்றால் அந்த மாஃபியா செயற்பாடு பலமடைந்துவிடும். සමාජ සංකලයක සභාපතිවරයා කියන්නේ මේ දෙකත් මේ අතරට ගියොත් මේ අර මාපියාව කියන එක ශක්තිමත් වෙනවා. අනුරාධපුර පොළොන්නරුව
அனுராதபுரம், பொலனறுவை, அம்பாறை களஞ்சிய சாலைகள் நிரம்பி வழிகின்றன. இந்த களஞ்சியங்களுக்குள் யானைகள் நுழைகின்றன. ஆனமடுவையிலும் எவ்வளவு நெல் உள்ளது? அப்படியாயின் அரிசி விலை குறைந்துள்ளதா? இதனால் 2 கோடிக்கும் அதிகமாக மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இதனை நிர்வகிப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? எமது குரலுக்கு செவிமடுக்காது ஊடகங்கள் வாயிலாக இவ்வளவு சுட்டிக்காட்டியும் நுகர்வோர் மற்றும் விவசாயிகள் இந்த அளவுக்கு கூக்குரல் எழுப்புகின்ற நிலையில் தமக்கு கிடைக்கின்ற அதிக தரகு பணத்தை எதிர்பார்த்து அரசாங்கம் தனியான பயணத்தை மேற்கொள்கின்றது. இதேவேளை 1 லட்சம் தொன் அரிசியை இறக்குமதி செய்வதற்காக விலை மனு கோரல் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என அத்தியாவசிய உணவு மொத்த வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் நிகால் செனவிரத்ன கூறியுள்ளார். கடைசியில் பண்டிகை காலத்தில் அரிசி விலையின் சுமையை நாட்டில் சாதாரண மக்களே சுமக்க வேண்டியிருக்கும். ஐரோப்பாவிலிருந்து கொண்டு வருகின்றோம், அங்கிருந்து கொண்டு வருகின்றோம், இங்கிருந்து கொண்டு வருகின்றோம் என்று இப்போது கூறுகின்றனர். அதில் எந்த பயனும் இல்லை. நாளை நத்தார் பண்டிகை உதயமாகும் பொழுது அரிசியின் விலை உச்சத்திற்கே சென்றுள்ளது. இதனை விட சமயோசிதமாக செயற்பட்டிருந்தால் 1 மாதத்திற்கு முன்பாகவே அரிசியை கொண்டு வந்திருக்கலாம். உரம் இல்லாமல் எமது வயல்கள் வறண்டு போயுள்ளன. நமக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. எமது வயிற்றில் அடித்துள்ளார்கள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு வவுனியாவில் இன்று நடைபெற்றது. வவுனியா மாவட்ட பொது அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தமிழ் மக்களுடைய இறையாண்மை, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பவை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறை இந்த நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்தார்கள். சுமந்திரன் அவர்கள் சொன்னார், வடகிழக்கு இணைப்பது என்பது இப்பொழுது சாத்தியமில்லை. ஆகவே சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராக சம்பந்தன் அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கிறாரோ அதனை ஊடகங்களுக்கு சொல்பவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்து என்பது நிச்சயமாக சம்பந்தனுடைய கருத்து. இந்த நாட்டில் ஒற்றையாட்சி தான் இருக்கும். ஒற்றையாட்சிக்குள் தான் எந்த தீர்வை பற்றியும் பேச முடியும். சமஸ்தி என்ற ஒரு பேச்சுக்கே இங்கு இடம் இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக பிரதம மந்திரி, ஜனாதிபதி இன்னும் பல்வேறுபட்ட அமைச்சர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எம்மை பிரேரித்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களிடம் பெற்றுக்கொண்ட வாக்குகள், கொடுத்த உறுதிமொழிகள் என்பவை தொடர்பாக பேசினார்களா என்பது கூட ஒரு கேள்வியாக இன்று மாறியிருக்கின்றது. அபிவிருத்தி ஏற்பாடுகள் விசேட சட்டம் மூலம் தொடர்பிலும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து வெளியிட்டார். அது சூப்பர் மினிஸ்டர் ஒட்டுமொத்தமான அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக இருந்தால் மாகாண சபைகளினுடைய தேவை என்ன? நேற்றைய தினம் வடக்கு மாகாண சபையும் அதனை நிராகரித்திருக்கின்றது. பிரதம மந்திரி ஒரு பக்கத்தில் டெவல்யூஷன், அதிகார பகிர்வு பற்றி பேசிக்கொண்டு, அதே சமயம் ஒரு சூப்பர் மினிஸ்ட்ரி எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தை கொண்டு வருவதற்கான இன்னும் ஒரு அமைச்சர் பற்றியும் பேசுகிறார் என்றால் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் ஒரு அதிகார பகிர்வில் இந்த பிரதம மந்திரி நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா என்பது கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றது. ஜனநாயகத்திற்கு உட்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு போக்காக தோன்றுகிறது. ஆனால் எங்களுடைய தலைவர்கள் இவர்கள் மேல் பாரிய நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பில் தொடர்ந்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இச்சட்டம் நிறைவேற்றப்படுமேயானால் மாகாண சபைகளின் அதிகாரங்களை இதற்கென நியமிக்கும் அமைச்சர் தனது கைவசப்படுத்தி இன்னும் எங்களுக்கு இந்த மாகாண சபைகளின் உரிமைகளை பறிக்கும் ஒன்று நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த அபிவிருத்தி விசேட திட்டம் நிறைவேற்றப்படுமேயானால் அதிகாரங்களை கால்களை கட்டுவது போல் அமைந்துவிடும் என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன். இந்த அபிவிருத்தி விசேட சட்டம் மூலம் என்பது மாகாண சபைகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் ஒரு எழுந்த ஒரு சட்டமாக அமைகிறது. அந்த வகையில் முன்னிய அரசியல் ஆட்சியின் போது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக விளங்கிய பசல் ராயபக்ச அவர்கள் திவிநகிம என்ற சட்ட மூலத்தை கொண்டு வந்து
சபைகளின் கைகளை முடக்கி போட்டார். அல்லாட்சி அரசாங்கம் என கூறி வந்த ரணிலினுடைய அரசாங்கமும் அபிவிருத்தி விசேட சட்டமூலத்தை கொண்டு வந்து மாகாண சபைகளின் கால்களை முடக்க நினைக்கின்றனர். எனவே அதிகார பகிர்வை தருவோம் என்று ஆட்சி பீடம் ஏறின நல்லாட்சி அரசாங்கம் அதிகார பறிப்பை மேற்கொள்வதாக மக்கள் மத்தியில் சந்தேகம் வலுப்பெறுகிறது. நாங்கள் மாகாணங்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்கி கொடுக்கணும் என்று அதிகார பரவலாக்களை நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் முந்தின ஜேஆர் ஜெயவர்தனா அவர்கள் மாவட்ட அபிவிருத்தி சபை என்ற கொண்டு வந்து அதுக்கு ஒரு பவரை கொண்டு கொடுத்து போட்டு குழப்பி அடித்த மாதிரி தான் இந்த சட்டம் மூலம் வந்து மாகாணத்துக்கு இருக்கிற அதிகாரங்களை பிடுங்கி இன்னும் மாகாண முதலமைச்சர் அவை எல்லாரும் அவை இந்த கைப்பொம்மையாக்க வைக்கிறது தான் அந்த ஏற்பாடுகளை தான் இந்த சட்டம் மூலம் நாங்கள் கருதுகிறோம். இரு நூற்றாண்டு காலம் வஞ்சிக்கப்பட்ட ஓர் இனத்தின் கதையை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று முதல் ஆராய்கின்றது. பச்சை தங்கம் விசேட தொகுப்பு அடுத்து. தேயிலை வெறுமனே இது ஒரு பயிரல்ல, ஓர் இனத்தின் தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பின் மறுவடிவமே இந்த தேயிலை. பாரதத்தில் இருந்து பலாத்காரமாக பிடுங்கி எறியப்பட்டு சொல்லனா துயரங்களை எதிர்நோக்கி நூற்றுக்கணக்கான மைல்களை கால்நடையாய் கடந்து இலங்கையில் வந்தேறிய குடிகளே மலையகத்தின் மூதாதையர்கள். 1867 ஆண்டு பிரித்தானியா இலங்கையில் கால்களை நன்கு ஊன்றியிருந்த காலகட்டம். ஸ்கொட்லாந்தின் ஜேம்ஸ் டெய்லர் தரம் வாய்ந்த தேயிலையை செய்கை செய்வதற்கான சிறந்த சூழல் இலங்கையில் இருப்பதை உணர்ந்தார். தேயிலையை அறிமுகப்படுத்திய பிதாமகனாகவும் இலங்கை வரலாற்றில் அவர் இடம் பிடித்தார். கண்டில் ஊல்கந்துர தோட்டம் தேயிலையின் தாய்பூமியானது. இலங்கையில் கோப்பி ஏற்றுமதி வீழ்ச்சியடைய தேயிலையை கொண்டு பொருளாதாரத்தை நிமிர்த்தும் கனவு கண்ட ஜேம்ஸ் டெய்லர் அதனை நனவாக்கும் முயற்சியில் அந்த வெற்றியும் பெற்றார். தேயிலையின் அறிமுகம் அதிர்ஷ்டவரம் தர இலங்கையில் புதிய போக்குவரத்து கட்டமைப்புகள் பிரித்தானியரால் நிர்மாணிக்கப்பட்டன. இலங்கை குடியரசாக பிரகடனப்படுத்தப்படும் வரை பல செல்வம் கொழிக்கும் தேயிலை தோட்டங்களுக்கு சூரியன் அஸ்தமிக்காத தேசம் உரிமை கோரியது. எமது பரனும் பறையும், சேயோனும் சேயோளும், ஓட்டனும் ஓட்டியும், பூட்டனும் பூட்டியும், பாட்டனும் பாட்டியும், தந்தையும் தாயும் எதிர்நோக்கிய துயரம் தோய்ந்த துன்பியல் அனுபவத்தை அத்தனை எளிதாக எவராலும் வார்த்தைகளில் வசப்படுத்திவிட முடியாது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்தபோது தமிழ்நாட்டில் இருந்து தொழிலாளர்களை திரட்டி வரலாம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். திருச்சி மாவட்டம், அறந்தாங்கி, சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற பகுதிகளில் அவர்கள் இந்த தொழிலாளர்களை திரட்ட முற்பட்டார்கள். அவர்கள் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் வழியாக வந்து மன்னாருக்கு வந்து மன்னாரிலிருந்து மாத்தளை வழியாக மலையகத்துக்கு போனார்கள். அவர் இப்படி செல்லும்போது பல ஆயிரக்கணக்கானவர்கள் நோயினால் இறந்துபட்டிருக்கின்றார்கள். அத்தோடு காட்டு மிருகங்கள் காட்டுகளின் வழியாக வரும்போது, காடுகளின் வழியாக வரும்போது பல மிருகங்கள் அவர்கள் இரையாகி இருக்கின்றார்கள். பல நோய்களினால் அவர்கள் பீடிக்கப்பட்டிருந்திருக்கின்றார்கள். அத்தோடு அவர்கள் பசி பட்டினி என்ற காரணத்தால் கூட பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இந்த இந்திய தமிழ் தொழிலாளர்கள் அந்த வருகின்ற வழியிலேயே அவர்கள் இறந்திருக்கின்றார்கள். சுதந்திரத்தின் பின்னர் பல தோட்டங்கள் நட்டத்தில் சரிய 1991ஆம் ஆண்டு சில தோட்ட கம்பெனிகளை பகுதியளவில் தனியார் மயப்படுத்த அரசாங்கம் உத்தேசித்தது. பிரித்தானியர்களின் ஏகபோக உரிமையாக விளங்கிய பெருந்தோட்டங்களை தனியார் துறை ஆக்கிரமிக்க தொடங்கியதன் பின்னர் நேர்ந்தது என்ன? பச்சை தங்கம் தொகுப்பை நாளையும் எதிர்பாருங்கள். நத்தார் பண்டிகையில் சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை அனைவரையும் ஒருமித்து கவரும் கதாபாத்திரம் நத்தார் தாத்தா. சுவாரஸ்யமான வரலாற்றுடன் நத்தார் தாத்தாவின் பங்களிப்பு கிறிஸ்துமஸ் காலப்பகுதியில் முக்கியத்துவம் பெறுகின்றது. நத்தார் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் அன்பின் திருநாள் விசேட தொகுப்பு அடுத்து.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தேறியது. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go. 3ஆம் நூற்றாண்டில் பட்டாரா லைசியாவில் பிறந்த நிக்கலஸ் எனும் பாதிரியாரே இன்றைய கிறிஸ்துமஸ் தாத்தாவாக மக்கள் மனங்களில் வலம் வருகின்றார். தான் வாழும் காலத்தில் இறை போதனையை அதிகம் பரப்பி இறை வாழ்க்கையை வாழ்ந்தமையால் நிக்கலஸ் புனித நிக்கலஸ் எனும் பெயரினை பெற்றுக் கொண்டார். சிறுவர்களுக்கும் நோயாளர்களுக்கும் பரிசுகளை ரகசியமாக வழங்கி அவர்களை மகிழ்விக்கும் முறையை புனித நிக்கலஸ் வழக்கப்படுத்தியிருந்தார். இந்த சரித்திர ஆளுமையின் தாக்கத்தினால் உருவான சாண்டா கிளாஸ் இன்று உலகம் முழுவதிலும் வியாபித்துள்ளது என்பதில் ஐயமில்லை. புனித நிக்கலஸ் பல நாடுகளினதும் நகரங்களினதும் பாதுகாவலராகவும் போற்றப்படுகின்றார். A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களை விடுவிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளதாக ராமேஸ்வரம் செய்தியாளர் தெரிவித்தார். மீனவர்களை விடுதலை செய்து கொள்ளும் விடயத்தில் இந்திய மத்திய மாநில அரசுகள் அலட்சிய போக்குடன் செயற்படுவதாகவும் தமிழக மீனவர்கள் குற்றச்சாட்டியுள்ளனர். தங்கச்சி மடத்தில் இதேவேளை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு கடற்றொழில் அமைச்சு இன்று பரிந்துரை செய்துள்ளது. நத்தார் பண்டிகை, புது வருடம் மற்றும் இந்திய கடற்றொழில் அமைச்சரின் இலங்கை வருகை என்பவற்றை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இதற்கமைய அனைத்து இந்திய மீனவர்களும் விடுதலை செய்யப்படுகின்ற போதிலும் அவர்களின் படகுகள் விடுவிக்கப்பட மாட்டாது என கடற்றொழில் அமைச்சர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.